பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதிலை தருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். இந்த நாட்களிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறுவோமாக. ஆமென். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தின ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ராஜாக்களின் 1 புஸ்தகம் 3 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 1 Kings chapter 3 verse 10. The Lord was pleased that Solomon had asked for this. Amen. சாலமோன் தெய்வ சமூகத்தில் வைத்த விண்ணப்பம் இல்லாவிட்டால் சாலமோன் தேவனுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உகந்ததாயிருந்தது, தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இந்த நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களும் ஆமென், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதோடு கூட முதலாவது அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்குமா? நான் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்குமா? எந்த எண்ணத்தோடு கூட அந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போமாக. இங்கே சாலமோன் என்ன கேட்கிறார்? அதனுடைய 9வது வசனத்திலே ஆமென், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீன்மை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஸ்தோத்திரம். சாலமோன் அப்படி கேட்கிறதற்கு ஒரு காரியம் உண்டு. அதனுடைய 3வது வசனத்திலே சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு சுபாவம் அவருக்குள்ளே இருந்ததினாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிடத்திலே அதிகமாக அவர் அன்பு அந்த நாட்களிலே செலுத்தாததினாலே அவர் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாய் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே எல்லா காரியத்தை விட தேவனிடத்திலே அன்பு கூறுவோமாக. ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களை விட ஆமென் நம்முடைய சொந்த சரீரத்தை விட அல்லேலூயா ஜீவன் தந்த தேவனிடத்திலே அன்பு கூறுவோமாக. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக அவரிடத்தில் அன்புள்ளவர்களாக மாறுவோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனை முறைகள் எல்லாமே மாறும். எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாக்கி கேட்கிறார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அவன் இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார், நீ விரும்புகிறதை கேள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை கேள். நமக்கு அநேக விருப்பங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு. நம்ம அது மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ணுகிறதை விட நம்முடைய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னிடத்துல கேள். ஹல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாகவே அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்துல வாஞ்சியுள்ளவர்களாயிருந்து நம்முடைய விருப்பங்களை அவரிடத்துல அறிவிப்போமாக. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானே
எமேன் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்குறீரே, நானோ என்றால் போக்குவர வரையாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். ஆமென். இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், அவன் எப்படி தேவனாகிய கர்த்தர் தாவீதை நடத்தினார். தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஆமென் தேவனை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் தேவனுக்கு முன்பாக நடந்ததினாலே அவருக்கு கர்த்தர் பெரிய கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை காத்தார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். ஆனால் நானும் போக்கு வரவு தெரியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று தன்னையே தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே சொல்லுகிறார். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இந்த நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான காரியங்களை வைத்து மனிதர்கள் ஆமென் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அல்ல நமக்குரியதான மேன்மைகளை தரும்போது நம்முடைய ஆமென் குவாலிஃபிகேஷன் இல்லாவிட்டால் நம்முடைய டேலண்ட்ஸ் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து மனிதர்கள் மேன்மைப்படுத்தும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம், உத்தமம் உண்மையுமாய் ஆமென் ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் அவரை சேவித்து மன நேர்மையுமாய் அவருக்கு முன்பாக நடப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை செய்வார், சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நமக்கு தேவ சமூகத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அப்பா, எனக்கு வாழ தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு உம்முடைய உதவி தேவையாக இருக்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய சுயம் வெளிப்படாமல் இருக்கிறதற்காக நம்மையே தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எரேமியா சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயிலை வைக்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தர் தீர்க்கதரிசியாக அவரை எழுப்பினார். இந்த நாட்களிலே யாரெல்லாம் தேவருக்கு முன்பாக தன்னையை தாழ்த்தினார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாக மேன்மைப்படுத்தினார். அடுத்து அவர் சொல்லுகிறார், அப்பா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும், அதுவே எனக்கு போதும். அப்போ அவருக்கு தெரியும், ஞானமுள்ள இருதயம் இருந்தால் ஸ்தோத்திரம் அது நல்லதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு ஸ்தோத்திரம் உகந்த விண்ணப்பமாக இருந்ததுனால நடந்து என்ன 11, 12, 13 வசனங்களே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, உன் சத்துருக்களின் பிராணனை கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்ம தேவனிடத்தில் கேட்கிற காரியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்கிறோம்? ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்து நமக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும், மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிக்கணும். இதையா நம்ம கேட்கிறோம்? இல்லை உலக ஐஸ்வர்யத்தை நம்ம கேட்கிறோமா? அழிந்து போகிற சொத்து சுகங்கள் பண ஆசைகள் இதுவையா நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இல்லை சத்துருக்களின் பிராணனை நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் அழிந்து போகணும் அப்படி நம்ம கேட்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போமாக. ஆனால் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கேற்ற ஞானத்தை வேண்டிக் கொண்டபடினால் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் தேவனாகிய கட்டளைகளின்படி வாழ்வாயானால் உன்னுடைய ஆயுஸ் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னபடியே அதே அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் அவருக்கு திறந்து கொடுத்தார். இந்த நாட்களிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாக நமக்கு கிரியை செய்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் எப்படி வேண்டிக் கொள்கிறோம், நாம் எதை நினைத்து வேண்டிக் கொள்கிறோம், அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய பார்வையிலே உண்மையாய் நடந்து அவரையே நேசித்து அவரிடத்துல அதிகமாக அன்பு கூர்ந்து ஸ்தோத்திரம் அவருக்கு உகந்த காரியங்களே, தேவனுக்கு பிரியமான காரியங்களே, ஆனால் நமக்கு தேவையான காரியங்களை கேட்போமாக. எபேசியர் 5 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நமக்கும் நிலை நிற்க வேண்டும் என்றால் இந்த கடைசி காலத்திலே நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கும்போது நமக்கு மிகவும் தேவை ஞானமுள்ள இருதயம். ஹல்லேலூயா. உலகத்தின் ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால்
நிரப்பப்படுவோமாக, ஞானமுள்ளவர்களாக நடப்போமாக. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர்களுக்கு அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சாலமோன் கேட்ட விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் உமக்கு உகந்ததாக இருந்தது, உமக்கு பிரியமாக இருந்தது, உம்முடைய பார்வைக்கு நலமாக இருந்தது. அதுபோல இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கிற காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய விருப்பத்தின்படியே கர்த்தாவே உமக்கு பிரியமான ஜெபம் நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உண்மையே நேசித்து உமக்கு பார்வைக்கு நேர்மையுள்ளவர்களாக ஜீவித்து இந்த நாட்களில், இந்த பொல்லாத நாட்களிலே எங்களுக்கு கர்த்தாவே ஞானமற்றவர்களாக நாங்கள் நடவாமல் ஞானமுள்ளவர்களாக நடக்கும்படிக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருங்க தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அவன் கேளாத காரியத்தையும் கர்த்தர் சாலமோனுக்கு அதிகமாக கொடுத்தது போல நிச்சயமாகவே அவன் கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. அதோடு கூட அவன் தேவையான எல்லாவற்றையும் நீர் தருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அதிகமாக செபிக்க கிருபை தாருங்க. ஆமென். வசனத்தை கேட்டுக்கொண்டது எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.